Hey guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கோட மார்க்கெட் க்ளோசிங் பில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நிறைய அப்கிரேடேஷன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ ஒன்னிலேருந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் நியூஸஸ் மார்க்கெட் ரிலேட்டட் எல்லாமே இருக்கும். ப்ளீஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு 2.23% வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கிட்டு 71,500 அப்படின்ற லெவலில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு பிக்கஸ்ட் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா சென்செக்ஸில் நெட்வொர்க் 18 மீடியா, டிவி 18 ப்ராட்காஸ்ட், ரயில் விகாஸ், கொச்சின் ஷிப்யார்ட் அண்ட் ஐசிஐசிஐ லம்பார்ட். இன்னைக்கு லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா சென்செக்ஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா ஸ்டீல், கோட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், நிஃப்டி வந்து இன்னைக்கு 2.09% வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கிட்டு 21,552 அப்படின்ற லெவலில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு பிக்கஸ்ட் லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா நிஃப்டியில் HDFC Bank, Tata Steel, Kotak Mahindra Bank, Axis Bank and Hindelco Industries. Gainers-லாம் யாருன்னு பார்த்தா HCL Technologies, SBI Life Insurance, Infosys, LTI Mindtree and TCS. இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவர்வியூ பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் தனியாக பார்க்கலாம், க்ளோசிங் தனியாக பார்க்கலாம். ஓப்பனிங் அப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப டீப்பாக வந்து இறங்கி இருந்தது. என்ன ரீசன்னாலனா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 5% வந்து இறங்கி இருந்தது. என்ன காரணம்னா லோவர் தென் எக்ஸ்பெக்டட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால, எதிர்பார்த்ததை விட கம்மியான ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற ரீசன்னால. இன்னைக்கு சென்செக்ஸ் பேக்ல வந்து மார்னிங் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் ஆச்சு. அதுல மெயின்லி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். மற்ற பேங்க்ல என்ன கம்மியாச்சுன்னு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் பேங்க், எஸ்பிஐ அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். இது எல்லாமே வந்து 2% வரைக்கும் ஃபால் ஆச்சுன்னு சொல்றாங்க. செக்டோரியல் ஃப்ரண்ட்ல வந்து நிஃப்டி பேங்க் அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் வந்து 2% வந்து டிக்ளைனா இருக்குன்னு சொல்றாங்க. நிஃப்டி மீடியா, ரியாலிட்டி, ஆட்டோ மீடியா அண்ட் ஹெல்த் கேர் எல்லாமே வந்து 0.3%லேருந்து 0.18% வரைக்கும் டவுன் ஆயிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மார்னிங் ட்ரேட்ல வந்து கெயின் பண்ணவங்களா யாருன்னு பார்த்தா ஐடிசி, டைட்டன், நெஸ்லே இவங்கெல்லாம் வந்து மார்னிங் ட்ரேட்ல வந்து கெய்னராக இருந்தாங்க. க்ளோசிங் பார்க்கலாம். க்ளோசிங்ல வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து டவுன்லன்னு சொல்றாங்க. என்ன ரீசன்னால்னா வீக் குளோபல் கியூஸ் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனாலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சமா கெயின் ஆனதுக்கு ரீசன் என்ன செக்டார்னு பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. வீக் குளோபல் கியூஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க நோட்ஸ்ல. இன்னைக்கு இன்வெஸ்டர்னோட வெல்த் வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல சிங்கிள் டேல 4.55 லேக் வந்து எரோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அபவுட் 1253 ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருந்தது. 2413 ஸ்டாக்ஸ் வந்து இறங்கி இருந்தது. 83 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸ்மே இல்லாம அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ப்ராடர் இண்டெக்ஸ். இன்னைக்கு பிஎஸ்சி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸஸ் வந்து 1% ஈச் வந்து இறங்கி இருந்தாங்க. இந்தியா விக்ஸ் வந்து 11.11% வந்து ஏறி இருந்தாங்க. ஏறிட்டு 15.08 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. நம்ம முன்னவே சொல்லியிருக்கோம் இந்தியா விக்ஸ் வந்து க்ரீன் இருந்ததுன்னா நியர் டேர்மில் ஸ்டாக் ப்ரைஸும் இன்னும் டிக்ளைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்கோம். மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், செக்டாரியல் இண்டெக்ஸ். இன்னைக்கு வந்து ஐடி செக்டார் மட்டும்தான் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்காங்க, கெயின் பண்ணியிருக்காங்க. மீதி உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு வந்து இறங்க தான் செஞ்சிருக்காங்க, ரெட்ல தான் இருந்திருக்காங்க. இதுல வந்து பேங்க் இண்டெக்ஸ் வந்து 4% வந்து டவுன் ஆயிருக்காங்க. ஆட்டோ, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டி இவங்கெல்லாம் 1 to 2% வந்து டவுன்ல இருந்திருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து செக்டோரியல் இண்டெக்ஸ்ல நிஃப்டி பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து 4%, அதாவது 1800 பாயிண்ட்ஸ் மேல இன்னைக்கு வந்து ஃபால் ஆயிருக்காங்க, இறங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எதோட கம்பேர் பண்றாங்கன்னா
February 2022 ஃபாலை கம்பேர் பண்றதுக்கு இன்னைங்களோட ஃபால் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்ட்ராடேல 7.51% வந்து இறங்கி இருந்தாங்க. இவங்க இறங்குனதுனால மெயின் இண்டஸ்ஸஸும் வந்து அடி வாங்குச்சு, நிஃப்டி பேங்க்கும் அடி வாங்குச்சு, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸும் அடி வாங்குச்சு, பிஎஸ்சி பேங்கிங் ஸ்டாக்கும் வந்து அடி வாங்குச்சு. இன்னைக்கு வந்து நிஃப்டி பேங்க்ல 12 ஸ்டாக்ஸ் வந்து இருந்து 12 ஸ்டாக்ஸ் வந்து ரெட் ஆயிருக்காங்க, இறங்கியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸும் வந்து 3.8 இல்லைன்னா 800 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னால டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சினோட பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க. குவார்டர்லி ஏர்னிங்ஸ் வந்து 34% வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்வெஸ்டர்லாம் எதை நினைச்சு அவங்க வந்து கன்சர்ன் பண்றாங்க அப்படின்னா லோன் க்ரோத்தும் மார்ஜின்ஸும் பேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரியாம. நெக்ஸ்ட் நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ். நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 5% வந்து இறங்கியிருந்தாங்க. யார் என்ன பேசிக்கா அவங்களோட ஸ்கிரிப்ட்னா சேல் ஸ்டேட் ரன் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்கிறதுனால மெட்டல் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு கம்மியாக இருந்தாங்க. என்ன ரீசன்னாலனா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் டிக்ளைன் ஆனதுனால மெட்டல் ப்ரைஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. அதனால நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரீசன் இங்கே கொடுத்துருக்கு, ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டாடா ஸ்டீல், ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், வேதாந்தா, அதானி என்டர்பிரைஸ், ரத்னமணி மெட்டல்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜிண்டல் ஸ்டீல்ஸ், என்எம்டிசி, ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிந்துஸ்தான் காப்பர் இவங்க எல்லாமே வந்து பிட்வீன் 3 and 1% வந்து இறங்கியிருந்தாங்கன்னு சொல்றாங்க. இதுல ஒரே ஒரு ஆள் வந்து இந்த நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ்ல ஏறி இருக்காங்கன்னு பார்த்தா வெல்ஸ்பன் கார்ப் மட்டும்தான். இன்னைக்கு டேல வந்து 6% ஏறி இருந்தாங்க. ஏறினது மட்டும் இல்லாம பிளஸ் அவங்க டேனோட ஹையும் வந்து டச் பண்ணியிருந்தாங்க 572 அப்படின்றத என்எஸ்சில. நெக்ஸ்ட் வந்து மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். இன்னைக்கு வந்து எல்ஐசி வந்து ஓவர் 3% வந்து இன்னைக்கு ஏறி இருந்தாங்க. பிளஸ் அவங்களோட 52 வீக் ஹையும் ஃப்ரெஷ் 52 வீக் ஹையும் டச் பண்ணியிருந்தாங்க 919 டச் பண்ணிட்டு அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து 5.75 lakh crore மார்க்குக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து எல்ஐசிக்கு வந்து 25% மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நார்ம்ஸ் படி நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வைக்கல. ஸோ எது வரைக்கும் அவங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 2032 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. புரோக்கரேஜஸ் வந்து எல்ஐசி வந்து பை கால்ஸ்க்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு என்ன சொல்ல வராங்கன்னா எல்ஐசி வந்து எஸ்பிஐனோட மார்க்கெட் கேப்பவே வந்து சர்பாஸ் பண்ணிடுச்சு, பீட் பண்ணிட்டு இந்தியானோட மோஸ்ட் வேல்யூட் பிஎஸ்சி ஸ்டாக்கா வந்து இன்னைக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. எஸ்பிஐனோட மார்க்கெட் கேப் எவ்வளோன்னா 5.65 lakh crore. நம்ம எல்ஐசினோட மார்க்கெட் கேப் வந்து 5.75 lakh crore. நெக்ஸ்ட் வந்து கொச்சின் ஷிப்யார்ட்னோட ஷேர் வந்து இன்னைக்கு 10% ஏறி இருந்தாங்க. பிளஸ் அவங்களோட 52 வீக் ஹை 875 அவங்க வந்து டச் பண்ணியிருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு ஃபெசிலிட்டி, கம்பெனியோட ஃபெசிலிட்டியை வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இனாக்ரேட் பண்ண போறாங்க அப்படின்ற ரீசன்னால இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 10% வந்து இன்னைக்கு ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னாலனா கம்பெனி வந்து பிரான்ச் பேஸ்ட் டாசல்ட் ஏவியேஷன் அவங்களோட வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டைட்டானியம் கேஸ்டிங் பார்ட்ஸை வந்து சப்ளை பண்றதுக்கான அக்ரிமெண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து அவங்களோட Q3 நம்பர்ஸை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து அவங்க போன வருஷம் இந்த குவார்ட்டரை கம்பேர் பண்ணுறதுக்கு 34.4% வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 19.69% வந்து ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. ரெவென்யூ கன்சாலிடேட்டட் ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் வந்து 5.4% வந்து ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ரெவென்யூ வந்து 7.37% வந்து செப்டம்பர் குவார்ட்டர்ல ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஈச்சம் மோட்டார்ஸ். ஈச்சம் மோட்டார்ஸ் இன்னைக்கு வந்து 2% வந்து இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னாலனா சிஎல்எஸ்ஏ அப்படின்ற brokerage ஃபார்ம் வந்து அவங்களுக்கு வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க அவங்களோட ரெக்கமெண்டேஷனை. என்ன ரேட்டிங்ல இருந்துன்னா அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங்ல இருந்து செல் ரேட்டிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவும் வந்து இன்னைக்கு 3% வந்து இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன்னாலனா சிஎல்எஸ்ஏ இந்த brokerage ஃபார்ம் வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. என்ன ரேட்டிங்ல இருந்ததுன்னா அண்டர் பெர்ஃபார்ம்ல இருந்து செல் அப்படின்ற ரேட்டிங்ல. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி IREDA அப்படின்றவங்க வந்து இன்னைக்கு 5% வந்து ஏறியிருந்தாங்க. ஏறிட்டு ஆல் டைம் ஹையும் டச் பண்ணியிருந்தாங்க 125 அப்படின்றத. என்ன ரீசன் அப்படின்னா கம்பெனி வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பார்ட்னர்ஷிப்னா ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸா இந்தியாவில் வந்து கோஃபினான்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன ரீசன்னால இன்னைக்கு எல்என்டி வந்து 52-week ஹையை வந்து டச் பண்ணியிருக்காங்க 3614. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்ட்ராடேல 1% வந்து கெயினும் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பில்டிங் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் பிஸ்னஸ் வந்து ஆர்டரை வந்து ஓன் பண்ணியிருக்காங்க இந்தியா அண்ட் ஓமன்ல அப்படின்னு சொன்ன ரீசனால. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், பிஎன்சி இன்ஃப்ராடெக். அவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட 52-week ஹையை வந்து டச் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் செஷன்ல. இன்னைக்கு இன்ட்ராடே ஏர்லி டேல வந்து இன்னைக்கு ஏர்லி ட்ரேட்ல மார்னிங்ல வந்து 1% வந்து ஏறியிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து ஒன் பண்ணியிருக்காங்க 1174 crore ரோட் ப்ராஜெக்டை வந்து மத்திய பிரதேஷ்ல. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் ஹையஸ்ட் பிரைசிங் ஸ்டாக் வந்து எம்ஆர்எஃப் சொல்லுவோம். அவங்க வந்து 1 lakh rupees வந்து மார்க் இருந்தாங்க லாஸ்ட் இயர் ஜூன்ல. இன்னைக்கு வந்து அனதர் மைல் ஸ்டோனை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ரீச் பண்ணிட்டு 10% வந்து ஏறி இருக்காங்க. என்ன மைல் ஸ்டோன்னா 1.5 lakh வந்து ஒரு ஷேர் பிரைஸ் ஆயிடுச்சு. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். அவங்க வந்து 3.4% வந்து இறங்கி இருந்தாங்க. என்ன ரீசன்னாலனா கம்பெனி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 million ஸ்மார்ட் மீட்டர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து வர்த் 2300 வர்த் வந்து Q3ல வந்து இருந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணதுனால. GMR ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ரா அவங்க வந்து 1.13% வந்து இறங்கி இருந்தாங்க. ஈவன் ஆஃப்டர் அவங்க வந்து ரிப்போர்ட்டட் 15% YO year-on-year rise in passenger tariff in December. ஈவன் வந்து அவங்க வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து இன்னைக்கு GMR ஏர்போர்ட்ஸ் வந்து இன்ஃப்ரா வந்து 1.13% வந்து இறங்கி இருந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். இவங்க வந்து 1.45% வந்து இறங்கி இருந்தாங்க. என்னன்னா கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 67% இயர் ரைஸ் வந்து நெட் ப்ராஃபிட்ல இருந்தது Q3 FY24ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் வந்து ஷேர் பிரைஸ் வந்து 1.45% வந்து இறங்கி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஐசிஐசிஐ லோம்பார்ட் நெக்ஸ்ட் 5% வந்து ஏறி இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடமே அவங்களோட குவார்டர்லி தேர்ட் குவார்ட்டர்னோட ரிசல்ட்ஸை நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து 5% வந்து இறங்கியிருக்காங்க. ஐசிஐசிஐ லோம்பார்டு வந்து அவங்களோட நெட் ப்ரீமியம் இன்கம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 4690 crore. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்ததுன்னா 4376 crore இருந்தது. அதை வந்து அவங்க பீட் பண்ணிட்டாங்க. அவங்களோட கம்பைன்ட் ரேஷியோ வந்து டவுனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 103.6 எகெயின்ஸ்ட் த எஸ்டிமேட் பண்ணது 104. பட் வந்து வந்தது வந்து 103.6 கம்பைன்ட் ரேஷியோ கம்மியாயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. HDFC பேங்க் வந்து இன்னைக்கு 8.16% வந்து இறங்கி இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நேற்று Q3 சொல்லியிருந்தாங்க. அது வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Q3 நெட் ப்ராஃபிட் வந்து 33% வந்து ஏறி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து பேங்க் வந்து என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 24% ரைஸ் பண்ணியிருக்கு. அது வந்து நம்மளோட ஸ்ட்ரீட்னோட எஸ்டிமேட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மீ. ஹாவ் அ கிரேட் டைம்.